தெரியுமா? இன்னைக்கெல்லாம் பல விதத்துல சுமை சேர்ந்து நிக்குது. அந்த சுமையும் நினைக்கிறோடு அது போக சிலத மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். சிலதெல்லாம் எடை போட்டு பாக்குது, கைவிட்டு நிக்குது. இல்லையா? உங்கள்கிட்ட ஆதாயத்தை பார்த்துட்டு இன்னைக்கெல்லாம் எடை போட்டு பாக்குதுன்னு சொல்றேன். மரபுள்ள சொல்றது புரிஞ்சுதா புரியுதா? பயப்பட வேண்டாமாயா? இந்த பாதுக்கு இருப்ப நான் இருக்கிறேன். பூமியை வித்து போடலாம். அதே மாதிரி ஆதாயத்தை கையில் கொண்டு சேர்த்துறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு திரும்ப நான் இருக்கேன். கைவிட்டு நீ எடை போட்டு பார்த்து பாத்தியா? பயப்பட வேண்டாம். கருப்ப கூட வந்து நிக்கிறேன். ஓடு அடியா. கோர்ட்டு கச்சேரி பில்லங்க, சொத்து பிரச்சனை, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு வந்து நிக்குதாயா? வளர்த்தது மீந்து நிக்குது, இழைச்சது இன்னைக்கு இழைச்சு நிக்குது. இவங்களோட போய் மோத முடியல. இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி நீயும் பல முயற்சி பண்ணி பார்த்துட்ட. அந்த முயற்சி அத்தனை தோத்து நிக்குது. இதுல எந்த விதத்துல வெள்ளங்கம் இல்லாம எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறனாயா? நல்ல தீர்ப்பு. என்ன நல்ல தீர்ப்பு? இந்த பாதுகருப்பம் கோட்டையில நாய தெரசு சரியா நிற்கும். புரிஞ்சுதா? அதுக்கு எந்த விதத்திலையும் பங்கப்படாம நான் பார்த்துக்கிறேன். பயப்பட வேண்டாம். எட்டு படிப்படுவோம் பார்த்துடலாமே. தன்னை போல அவியில வந்து காரியத்துக்கு உத்தரவு போட்டு தர்ற மாதிரி நீ ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினைச்சிட்டு நிக்க. ஒரு இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணிக்கலாம், முடிச்சு கொடுத்தேன். போதுமா? நீயும் அப்படித்தா பூமி பிரச்சனைக்கு வந்து பட்டியல் நிற்கிறாயா? நீயும் 1000 கால் மண்டபம் மாதிரி 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. அத்தனை பக்கம் இன்னைக்கு இட போட்டு நிக்குது. இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு நிக்கிறையா? தைரியமா நில்லு. ஒரு பொண்ணா ஒண்ணு இணைச்சல் பண்ணிட்டு நிக்கிறான். அந்த பொண்ணானாலதான் குடுக்கறவங்களும் தயங்கி நிக்கிறாங்க. அதுக்கு பாடம் கப்பிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுமாயா? வரம்போ அடியா. நான் எப்படி இந்த கத்தி முனவால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற மாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்குதாயா? இல்லத்துல இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போயிடுதா? கைவிட்டு போயிடுதுன்னு சொல்றேன். என்ன பண்ணலாம்? பிடிப்பியா? இன்னைக்கு உசரை காப்பாத்தி கொடுத்தாச்சு. நான் இருக்கிற தகுதி மனு செலவு தாங்க முடியல. இல்லையா? பயப்படாத. மருத்துவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தெல்லாம் உசுரோட காப்பாற்ற போதுமா? அடியா. ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு தீராத உரைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு காரியம் கைப்பட மாட்டேங்குது. காரியத்தை நல்லபடியா முடிச்சு உத்து போட்டு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? அது போக தொழில் முறையிலும் இப்படித்தான் வருமானம் 1 பணம் வந்தா 9 பணம் பத்தாக்குறையா நிக்கிறப்பா. இல்லத்துக்குள்ளாரே நிம்மதி இல்ல. மொத்தம் நீ கேட்க வந்தது 1 ஏடு, நான் சொன்னது உனக்கு 3 ஏடு. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாமாயா? இந்த பாத்துக்கு இருப்ப நான் இருக்கிற இடத்துல இல்லாத இடத்துல எப்படி உத்து நான் காமிக்கிறனாயா? பயப்பட வேண்டாம். எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி பெண்ணை விட்டு கும்பிடியா? அந்த ஆயாலையும் விடாத கும்பிடு. புரிஞ்சுதா? உத்தரவு எப்படி போடுறேன் புடிச்சுக்கோ. கலசு ஜோடிக்குமா நிக்காமிக்கும்போ உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? உண்டாலையா தாயி? இல்லத்துக்குள்ளார கைவிட்டு போய் நிக்குதா? மரபொருள சொல்லு. இல்லையா? அதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை நிறகலசமா வச்சு காப்பாத்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மரபொருள புரியுதா? அது போக இல்லத்துக்குள்ளார 1 பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா? அது போக ஏமாந்த பணம் குளச்சு. இதையும் மீட்டு கொடுத்து நீ கேட்க வந்தது 1 ஏடாயா? நான் சொன்னது 3 ஏடு. அது போக இன்னும் சில குறையெல்லாம் இருக்குது. மீட்டு உத்து போட்டு முடிச்சு கொடுத்துறனாயா? கவலைப்படாத. சாதிச்சு கொடுக்க வேண்டிய எம்பொறுப்பு. நம்பி தாயி என்னை நம்பித்தான் வந்துட்டு இருக்கிறியா? ஆதாயம் கைவிட்டு போறது கைப்பற்றி சேர்த்தோட அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டாலியா தாயி? அது போக சில குறைகளையும் மனசுல போட்டுட்டு நிக்கிற. இதுக்கு விட குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டாலியா? அதாவது இந்த கருப்பை கை கொடுத்தா மட்டுமே அது வந்து சேருது. புரிஞ்சுதா? இல்ல அப்படின்னா ஏமாந்து போயிருமாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நம்பி வந்து என்னை கையேந்திட்டே நெல்லு. கலங்க வேண்டாம். எங்கிட்ட வந்து 7 கேட்கணுங்கிறதெல்லாம் இல்லையாயா? கும்பிட்டுட்டு போ. இந்த அமாவாசை முடியிட்டு விட தந்த போதுமா? அடியா. கைவிட்டு போயிடுதா? கை நழுவி நிக்குதப்பா. இல்லையா? கை நழுவி நிக்கிறத இன்னைக்கு கைகூட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஏமாந்த போல பொழச்சிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு எடை போட்டு பார்த்துட்டு பாத்தியா? இல்லையா?
வெளியே சொல்ல மாட்டேன், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். பயப்பட வேண்டாம். நீயும் 1000 பக்கம் போய் கையெழுத்தி பார்த்துட்ட, எந்த தேவாதையும் கை கொடுக்கல, மற்றதும் கை கொடுக்கல இல்லையா? நானுக்கும் தைரியமான இல்லை. தாய் தோக்கணுமா கூட வந்து நின்று அல்லையில பொறுத்து அளவு சூடு போட்டு கைப்பற்றி போடலாமாயா? போதுமா? முறையா போய் நான் பேசுறேன்ப்பா, புரிஞ்சுதா? காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறேன்னு சொல்றேன். நின்று பேர் வாங்கி போடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு சாணம் ஏறினா முளைஞ்சிருக்கு, கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து கருக்குன்னு பயந்து கிடக்குறீங்க. நான் இருக்கிற தைரியமான இல்லை. இதுக்கு அத்தனைக்கு தாய் தோக்கணுமா கூட வந்து நிக்கிறேன். முடிச்சுட்டா போதுமா? போ வரணும். அடியா தாயே, ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து தீராத குறைக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குதப்பா. இல்ல மத்தனை இன்னைக்கு முடக்கி நின்று பட்டி அத்தனை இன்னைக்கு கைவிட்டு போய் குறைய தீர்த்தால பேர் வாய் கொண்டு வந்து கேட்டு நிக்குதாயா இல்லையா? அது போக சில விஷயம் வெளியே சொல்ல வேண்டியது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். மற்றதையும் மீட்டு கொடுத்துட வேண்டியது என் பொறுப்பு. நீயும் மலையாட்ட நம்பி வந்து என்னை நிக்கிற. இந்த ஆங்கார கருப்பு 8 நாளுக்குள்ள கூட வர்றப்போ புரிஞ்சுதா? நாம தான் ஜெயிக்கிறோம். போதுமா? போ வரப்போ. ஐயா இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு எல்லாம் சோதனை நடக்குதப்பா இல்லையா? கைக்கும் மடங்க மாட்டேங்குது, காரியமும் போட மாட்டேங்குது. இதை நல்லபடியா முடிச்சு என் பட்டியல பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு இல்லையா? நீயும் 1000 பக்கம் முயற்சி பண்ணி பார்த்து நடக்கிற ஓரத்தில் நின்று போயிருக்கு. இதை நல்லபடியா முடிச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியா? சில இடத்துல நிக்குது, அந்த இடத்துல எடுத்து வீசிடலாம். காசு பணத்தை கூட தொலைச்சு போடாத. என்னை நம்பி வந்து நில்லு. பாலத்துக்கு இருப்ப திசை காமிக்கிறேன். திசை காமிச்சு அதுல போய் குடிச்சு போடலாம். போதுமா? காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். அது போக இல்லத்துக்குள்ள சில வேதனையும் ஜோதனையும் போட்டுட்டு நிக்கிறாயா? அதையும் பாத்துக்கலாம். வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா? கட்டா கரிச்சு பட்டியல கச்சேரி மீது விட்டு வேடிக்கை வார்த்தைகள் இடம் போட்டுலாம். நானும் கூட வந்து போதுமா? ஓ வரம்போ. ஐயா தாயி கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு ஏமாந்த குல பிழைச்சிருச்சான். இன்னைக்கு ஏமாந்த குல பிழைச்சிருச்சு. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது, வட்டி விட்டு விலகி நிக்குது. இதுக்கு விட கொடுத்து என் பட்டியல கொண்டு போட்டு ஒப்படைச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபொருள் சொல்றது புரியுதா? புரியுது. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா, ஒத்து போட்டுடலாம். திசை காமிக்கிறனாயா? அது போக கைப்பற்ற வேண்டியது முடிச்சு கொடுத்துறேன். புரியுதா? புரியுதா? பயந்து நிக்காத, மலையாட்ட நினைச்சிட்டு நிக்கிற. இந்த பாவத்துக்கு கருப்பு நடை ஓட்டி பர்டிகுலர என்ன கலசம் பண்ற மாதிரி முன்ன வச்சு கொடுத்தா போதுமா? ஓ முயற்சி மட்டும் பண்ணு, முடிச்சு கொடுத்தாரு. காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா? காரியத்துக்கு முதலே நான் உத்தரவு கொடுத்தனப்பா, ஒண்ணு கலங்க வேண்டாம். இனி இந்த தையில தங்கக்கடை போட்டு கொடுத்தேன்னப்பா, முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் பொண்ணாளுங்க சரி, நானும் சரி பாத்துக்கலாம். புரிஞ்சுதா? பாத்தீங்களா? இது எனக்கும் பொண்ணாளுக்கு தான் தெரியும். புரிஞ்சுதா? தாயே உன்ற வாசிக்க வந்துடுறாயா? போதுமா? ஒண்ணு கலங்க வேண்டாம், முடிச்சு கொடுத்துறேன். அது போக கைவிட்டு போனது கை கொண்டு சேர்த்து வந்து கேட்டு நிற்குது. தையில தங்கத்தனம் போட்டுறாயா? போ வரும். சொன்னது நெசமாமையா? சமாளிக்க முடியல. இல்லத்துக்குள்ள பெத்த கண்ணு இன்னைக்கு துடிச்சுக்கிட்டு நிக்குது. இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? நல்லியா தாயி? பெத்த கண்ணு பெண் கண்ணு இன்னைக்கு துடிச்சுக்கிட்டு நிக்குது. இதுக்கு விடதாடி குடும்பம் கேட்டுட்டு நிக்குதாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கருப்ப கூட வந்து நிக்கிறேன். அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடி பூ பறிச்சு சோறு செலவு பார்க்கறேன்னு உனக்கு உத்தரவு கொடுத்தனாயா? அந்த விளையாட பார்த்தா விட்டாச்சு. நான் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறனாயா? புரிஞ்சுதா? புரியலையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப கோட்டையில கொடி நாட்டி தந்துருந்தாயா? இனி தொழில பெருக்கிடலாம். கலங்காத. இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா? பயப்படாத. மலையாட்ட நம்பி வந்து நிக்கிற. ஏமாந்த குழப்பம் முதல்ல குறைச்சிட்டேன். இனியாவது நான் போற நெசிக்கு வா. புரிஞ்சுதா? இந்த புரிச்சுக்கோ. தொழில் ஒரு ஆதாயம் ஒண்ணு வருது, புரிச்சுக்கோ. சரி போ. சில குழப்பத்தை போட்டுட்டு வந்து நிக்கிற. நீ கேட்க வந்த ஏடு வேறையாயா? நான் சொல்ற ஏடு வேற. புரிஞ்சுதா? நான் என்ற தங்கத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? கப்பு செல்லா, பாடம் கப்பு செல்லா, என்ன பாடம் கப்பு சுட்டு படிப்படி கப்பு சுட்டு நீ நினைக்கிற மாதிரியே உன்ற தங்கத்தை உங்க கையில ஒப்படைச்சாரு. போதுமா? கூடா நட்பு கேடா முடியுதாயா? இல்லையா? அதையும் மாற்றி போடலாம். உன் அல்லையில ஒத்து அளவு போட்டு ஜெயன்னு பேர் கொண்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம், மீட்டு கொடுத்துறேன். அது போக உனக்கு ஒரு ஆதாயம் நீ எதிர்பார்த்துட்டு நிக்கலையா? நீ கைவிட்டு போனதை கேட்கிற. நான் உனக்கு கை பட்டி கொடுக்குறேன்னு சொல்றேன். அதே மாதிரி உங்க பெத்த கண்ண அங்க காப்பாத்திட்டு என்னமோ பயந்துகிட்டு மருத்துவத்துல எல்லாம் விட்டுருவேன். ஆகாது, இது பொழைக்காது, அப்படி இப்படி சொன்னாங்க. என்னை நம்பி வந்து நின்னீங்க. நீ தங்க விட்டுற மாட்டு அலங்கரிச்சு கொடுத்துட்டு தான்
பயப்பட வேண்டாம். உங்க பட்டிக்கு இப்ப வந்ததுக்கு 3 நாள்ல விட கொடுத்தாரு. தாயி இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிற நாயே எடை போட்டு பாக்குறது நான் எடை போட்டலாம். புரிஞ்சுதா தாயி? இந்த ஆங்கார கருப்ப சில கேள்விக்கு விட கொடுக்கணும் அது கேட்டுட்டு நிக்கிறியா? 3 கோடிக்கு முத்தா போட்டு நடத்தி கொடுத்தாயி. இந்த அம்மா ஆவாசிக்குள்ள ஒரு காரியத்தை முடிச்சு கொடுத்தாயே. நீ மலையாட்டம் நினைச்சு நிக்கிறது மடுவாட்டை மாற்றி கொடுத்துற. என்னை நம்பி வந்து கையெழுத்திட்டு இந்த அம்மா ஆவாசிக்குள்ள விட தந்தார். போதுமா? போதுமா? போ வரம்போ தாயி. வெளியே சொல்ல முடியாது. இப்போ அப்போ அப்படின்னு சொல்லி நழுவி போகுதா? முடிச்சு கொடுத்தா வேற என்ன வேணும்? வெளியே சொல்ல ஏன் தாயி நீ கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லிருக்கேன்னா கலங்க வேண்டாம். இப்ப வந்து என் பட்டியல் நிறுத்தில 72 மணி நேரம் போ வரம்போ பயப்படாது. போதுமா? அடியா என்னப்பா வேணும்? ஒண்ணுமே சமாளிக்க முடியல இல்லையா? வருமானம் பத்த மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்க வேண்டிய பக்கம் கொடுக்க முடியல, வாங்க வேண்டிய பக்கம் வாங்க முடியல. இன்னைக்கு எல்லாம் தகுந்து நிக்குது. அது போக குறும்பு பண்றாங்களா? சொத்து பிரச்சனை இல்லைங்க, குறும்பு பண்றாங்க. அது போக பெத்த கண்ணுகளையும் போட்டுட்டு மனசுல உழப்பிட்டு நிக்குது. எத்தனை தான் சமாளிக்கிறது? சரி இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா? கொடுத்தலாம். இந்த கருப்பை நான் இருக்கிறனாயா எண்ணி 8 நாளுக்குள்ளார உங்க காதிக்கு முடிச்சு கொடுத்தனாயா நீ நினைச்சபடியே கூட வந்தற. போதுமா? இந்த தாய் போ வரம்போ 15 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்து போட்டு இன்னைக்கு ஏமாந்த போல பழைக்கடா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல போகுது. இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதுடா நிக்குது உடலியா? ஏமாந்த உழைப்பு முதலே பழைச்சிட்டேன். புரியுதா? நான் சொன்ன வரல அப்படின்னா ஏமாத்தி போடுவாங்கப்பா. புரியுதா? புரியலையா? பயப்பட வேண்டாம். மீட்டு தரனாயா சொன்னதுதான். அதே மாதிரி கோபத்துக்கு போயிட வேண்டாம். உண்டான முயற்சி மட்டும் பண்ணு. நீ அவன் தூங்க முடியாதப்பா. கைப்பற்றி கொடுத்தரனாயா 3 தவணையா கொடுத்துறேன். வாங்கிக்கிறியா? 3 தவணையா வாங்கி கொடுத்துறனப்பா. அதே மாதிரி அந்த அடியா கொண்டு போய் பூமி பிரச்சனையினால 2 பேரும் சேர்ந்து பண்ணதப்பா. அதுல ஒருத்தர் பதில் வரணும். அதுல வந்து உன்னுடைய கூட்டாளி செத்து போயிட்டேன். அதனால அவன் கையில வாங்கின பணம் இது கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? அவன் அதே மாதிரி கொண்டு போய் முன்பணம் கொடுத்தது உண்மையப்பா. அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. வாங்கி தந்தார். போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். சில குழப்பத்தனைக்கு இந்த 3 நாளுக்குள்ள விட தரப்போம். பாடம் கப்பிக்கிறது கப்ப சுட்டு கருத்தா கொண்டு தப்படைக்கும். போதுமா? நான் சொன்னது நெசமா பையா? போடு அடியா. கூட இருந்து குளிபறிச்சு பார்க்குது, கால சுத்திரவாக கொத்தி பார்க்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறான் இல்லையா? பயப்படாது. பாடம் கப்பு செல்லாமப்பா. கப்பு சுட்டு நீ நினைச்சபடியே சேதாரத்தை காமிச்சு பாடம் கப்பு செல்லாம். இதெல்லாம் வெளியே உடைக்க முடியாது. புரிஞ்சுதா? அது போக என்ற வாகனத்துக்கு கொஞ்சம் இடத்துல வந்து நிக்குதுன்னு வந்து கேட்கறியா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். 8 நாளுக்குள்ள அது நல்லது பண்ணி கொடுத்துறனாயா. இது தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சு கொடுத்துற. மனசுல போட்டு இத்தனை குழப்பிட்டு நிக்கிற. அதெல்லாம் எந்த விதத்திலும் சூது வராது. சூது வராம காப்பாற்ற. போதுமா? அதுக்கு பாருங்க. ஒன்னு நீ பாதுகாப்புக்கு வச்சுக்கோ, ஒன்னு இல்லத்துல கொண்டு முன்னாடி கட்டிடும்.